போக்சோ சட்டத்தின் கீழ் ஒரு குழந்தையின் வரையறை என்ன? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சால்வ் பண்ணிடுவோமா? போக்சோ ஆக்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 கொண்டு வராங்க. இதை தமிழில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம்னு சொல்லுவோம். இந்த சட்டத்தின் சில முக்கிய அம்சங்கள் குழந்தை என்பதை வரையறுக்கிறது. 18 வயதுக்குட்பட்ட எந்த ஒரு நபரும் பாலினத்தை பொருட்படுத்தாமல் இந்த சட்டத்தின் கீழ் குழந்தையாக கருதப்படுகிறார். இந்த சட்டத்தின் நோக்கம் பாலியல் வன்கொடுமை, துன்புறுத்தல் மற்றும் ஆபாச படங்களை உருவாக்குதல் அல்லது விநியோகித்தல் உள்ளிட்ட பல்வேறு பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது. சிறப்பு நீதிமன்றங்கள் இந்த சட்டத்தின் கீழ் குற்றங்களை விரைவாக விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் நிறுவப்படுகிறது. விரைவான விசாரணை இந்த சட்டத்தின் கீழ் நீதிமன்றம் வழக்கை ஏற்றுக்கொண்ட 30 நாட்களுக்குள் ஒரு குழந்தை சாட்சியின் சாட்சியம் பதிவு செய்யப்பட வேண்டும். மேலும் விசாரணை 1 வருடத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, 18 வயதிற்கு உட்பட்டவர்கள். பாஸ், உங்களுக்கான கேள்வி. பரம்பரை தொழில்களை பகுதி நேரமாக கற்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நிக்டோ IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.